ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம். இயேசு பாவமில்லாமல் பிறந்தார், இயேசு பாவமில்லாமல் வாழ்ந்தார், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமானார், இயேசு பாவத்திற்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார், எழுந்தது மாத்திரமல்ல, அவர் பரமேறினார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஒரு நாள் மீண்டும் வருவார். இந்த 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தில் இரண்டாவது காரியமாக இயேசுவை போல் பாவம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு நாம் ஆதாரமாக ஆரம்பத்தில் எடுத்த வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதை தொடர்ந்து வரும்பொழுது அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று பல காரியங்கள் வருகிறது. ஆனால் இந்த மாடல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதில் பேதுரு எழுதக்கூடிய கான்டெக்ஸ்ட், அந்த பின்னணி, பிரதானமான பின்னணி என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய பாடுகளை குறித்து அவர் எழுதுகிறார். அப்போது இயேசு பல காரியங்களுக்கு நமக்கு மாடலாக இருந்தாலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு அவர் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறாருன்னு இந்த இடம் சொல்லுது. எதற்கு? பாடுகளுக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, 2 வார்த்தை, சிலுவையை சகித்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சிலுவையை சகித்து என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் எழுதின அந்த காரியத்தை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா 4 சுவிசேஷ புத்தகங்கள்ல இருந்து இன்னும் மற்ற எக்ஸ்பாசிட்டரி, மற்ற எபிசோடில் அது எப்படி விலைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது அது மிக கொடூரமான ஒரு காரியங்கிறது நமக்கு தெரியும். இந்த சிலுவையவே அவர் சகித்தார். எப்படி சகித்தார் அப்படின்னா, அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படி 2 காரியத்தை இங்கே எபிரேயர் எழுதின ஆக்கியும் நமக்கு சொல்கிறார். ஒன்று இக்காலத்து பாடுகள், இன்னொன்று வரப்போகிற மகிமை. இன்னைக்கு அவர் எப்படி அந்த பாடுகளை சகித்தார் அப்படின்னா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இந்த 4 வார்த்தைக்கு உள்ள எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. எந்த வகையான அவமானம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் பார்க்கிறோம்ல, எப்படி அவர் ஆனார், அது ஒரு அவமானம். நிர்வாணமாக தொங்கினது ஒரு அவமானம். அவரால் படைக்கப்பட்டவர்கள் அவரையே குத்தினார்களே, அது அவமானம். ஒரே அறையில் வைத்திருந்து கொஹாட், அதாவது கிட்டத்தட்ட 600 படை வீரர்கள் அவரை வச்சு முழுவதும் அவரை மண் தலையிலே குட்டி, அவர் முகத்தில் காரி துப்பி, அவர் கையில் ஒரு கோலை கொடுத்து யூதருக்கு ராஜான்னு சொல்லி அவருக்கு செய்த எல்லா அவமானத்தையும், இதெல்லாத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சிலுவை என்று சொல்லும் பொழுது அது அவமானத்தின் சின்னமாக இருந்தது. சிலுவை என்று சொல்லும் பொழுது அது தேச துரோகத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. ஒரே வினாடியில் சாவு அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சாவு, அவமானமான சாவு, வேதனை நிறைந்த சாவு. இன்னும் அதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது அந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவு என்று எதையுமே சொல்ல முடியாத, எதையும் சொல்ல ஒப்பிடவே முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலுவை. அந்த பாடுகளை அவர் சகித்தார். எப்படி சகித்தார்? முந்தின பகுதி சொல்லுது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இந்த பாடுகளை பற்றி யோசிக்காம, இந்த பாடுகளினால் வரப்போகிற நன்மைகள், உலகத்தின் மீட்பு, மாசற்றவர்களாய் உங்களையும் என்னையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடிய அந்த சந்தோஷம். யூதா 1வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக அவருக்கு இருந்தது. உங்களை என்னையும் வலுவாமல் காத்து, உங்களை என்னையும் தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு நிறுத்தி, உங்களை என்னையும் மாசற்றவர்களாக அங்கு கொண்டு நிறுத்துறத மனசில் வச்சிருந்து இந்த பாடுகளெல்லாம் சகிச்சாராமா. இது இயேசுவினுடைய ஒரு மாடல். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? புதிய ஏற்பாட்டு சபைக்கு முதலாவது எழுதப்பட்ட நிருபம் யாக்கோபு நிருபம். முதலாவது எழுதப்பட்ட நிருபத்தில் முதல் 2 வசனங்கள் எதை பற்றி சொல்லுகிறது?
பாடுகளை பற்றி சொல்லுகிறது. எப்படி பாடுகள்? 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி இருக்கு. ஏன் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அங்கே இயேசு எப்படி எண்ணினாரு? தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தை, அதை நோக்கமாக இருந்து இந்த பாடுகளை பற்றி அவர் பெருசா யோசிக்கல. இன்னைக்கு சபைக்கும் தேவன் என்ன சொல்ல வருகிறார்? முதல் நிருபம், முதல் செய்தி சபைக்கு என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு முன்ன இருக்கிற பாடுகளை குறித்து அது வழியா கடந்து வரும் பொழுது அதை சந்தோஷமா எண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு முன்ன இருக்கிற மகிமையான காரியத்தை பாருங்க. ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது இக்காலத்து பாடுகள் என்று சொல்லிட்டு பிற்காலத்தில் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பாகாது அப்படின்னா, இந்த பாடெல்லாம் அந்த மகிமை முன்ன ஒண்ணுமே இல்லைப்பா. அவ பாடுகளை எப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும்? வரப்போகிற மகிமையை கண்ணோக்கமாக இருந்து, இயேசு வரப்போகிற அந்த சந்தோஷத்தில் கண்ணோக்கமாக இருந்தார். அந்த வழியில் அவர் வழியை ஃபோக்கஸ் பண்ணதை விட, அந்த அவமானத்தை ஃபோக்கஸ் பண்ணதை விட, அவரோட ஃபோக்கஸ் முழுக்க எங்கே இருந்துச்சுன்னா, நீங்களும் நானும் வலுவாமல் மாசற்றவர்களாய் மகிமையுள்ள சன்னிதானத்தில் நாம் மாசற்றவர்களாய் நிற்கக்கூடிய அந்த சந்தோஷத்து மேலே அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். ஒருவேளை இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போகிறீர்களா? உங்கள் முன்னே வாழ்க்கை சவால் நிறைந்ததாக இருக்குதா? இயேசுவை மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு எந்த வகையான மாடல்? அவருடைய அடிச்சூடை பின்பற்ற சொல்லி பேதுரு நமக்கு எழுதும் பொழுது பாடுகளை குறித்து எழுதுகிறாரு. ஒருவேளை பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து சென்றீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னென்னா, இக்காலத்து பாடுகள் அல்ல, வரப்போகிற மகிமையின் மேலே நம்மளோட நோக்கத்தை வைத்து சந்தோஷமாய், கவுண்ட் இட் ஆல் ஜாய், சந்தோஷமாக நம்ம வாழுவோம். ஏன்னா எல்லாவற்றையும் தேவன் நன்மையாகவே முடிய பண்ணுகிறார். யோசேப்பு பாடுகளின் வழியே கடந்து வந்தாலும் கடைசியாக தேவ திட்டம் தான் நிறைவேறிச்சு. உங்களை வைத்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை முடிக்காமல் உங்களை யாராலும் முடிக்க முடியாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டது எதற்காக என்றால், தேவன் நமக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவன் நமக்காக வைத்திருக்கிற வேலையை செய்து முடிப்பதற்காக. அந்த வேலையை முடிக்காம நம்மளை யாராலையும் முடிக்க முடியாது. ஏன் யோசேப்பை கொலை செய்ய முடியவில்லை? கொலை செய்யணும் அவங்க நினைச்சிருந்தாலும், கொலை செய்ய முயற்சி செய்திருந்தாலும் அவர்களால் யோசேப்பை கொன்றிருக்க முடியாது. ஏனெனில் யோசேப்பை வைத்து தேவன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம், இஸ்ரவேல் என்கிற தேசத்தை மீட்பதற்கான திட்டத்தின் ஆரம்பம் யோசேப்பில் தான் இருந்தது. யோசேப்பின் மூலமாக யோசேப்பின் குடும்பத்தின் மூலமாக இஸ்ரவேலின் ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய திட்டம், கிறிஸ்து நம்மை உலகத்திலிருந்து எப்படி மீட்டெடுப்பார் என்பதற்கான ஒரு நிழலாட்டம், இது எல்லாமே யோசேப்புக்கு பின்ன இருந்தது. அதே போல் நீங்களும் நானும் ஒரு யோசேப்பு தான். நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார் என்றால் நம்மீது தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் முடியாமல் நாம் முடிய மாட்டோம். எனவே ஒருவேளை நீங்கள் பாடுகள் வழியாக போயிட்டு இருந்தீங்கன்னா, கவுண்ட் இட் ஆல் ஜாய். எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் பாடுகள் என்று சொல்லி. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, யாக்கோபில் வாசிக்கும் பொழுது, வேரியஸ் ட்ரையல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரையல்ஸ். உங்களுக்கு ஒரு விதமான பாடு என்று சொன்னால் எனக்கு ஒரு விதமான பாடு. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பாடு. ஏன் பாடுன்னு யோசிக்கிறீங்களா? இயேசுவானவர் சொன்னார், எனக்கே இந்த பாடுன்னா, உங்களுடைய எஜமானனாகிய எனக்கே உபத்திரவம் என்ன? எந்த வேலைக்காரனும் எஜமானனை விட மேன்மையானவன் அல்ல. நீங்களும் நானும் அவருடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய பாடுகள் நம் எஜமானனுக்கு, நம்மளுடைய தலைவருக்கு வந்ததை விட அதிகமானது ஒன்றும் அல்ல. போதகனை விட சேவகன் பெரியவன் அல்ல. அதனால் உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய பாடுகள் ஒன்றும் பெரிய பாடுகள் அல்ல. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய திராணிக்கு மீறி நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிப்பதே இல்லை. ஒரு சோதனை வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? இந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஏற்கனவே வச்சுட்டாரு. எப்போ முடியும்? ஒன்று நாம் முடியணும், இல்லை அவர் வரணும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நாம் திடன் கொள்ளுவோம். இயேசு பாடுகளை சகித்தது போல, தனக்கு முன்னிருக்கிற காரியத்தை நினைத்து சந்தோஷமாய் சகித்தது போல, நமக்கு முன்னிருக்கிற மகிமையை நினைத்து அவரை மாடலாக ஏற்றுக்கொண்டு பாடுகளின் வழியாக கடந்து செல்வோம். பரமனின் கிருபை நமக்கு எப்பொழுதும் உண்டு. சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
நீர் தந்த திராணிக்காக, நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தனக்கு முன்னிருக்கும் சந்தோஷத்தை நினைத்து நீர் அவமானத்தை சகித்தது மாத்திரமல்ல, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தீரே ஆண்டவரே. எங்களை வலுவாதபடி காக்கவும், எங்களை மாசற்றவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலிருந்து நிறுத்தவும் அந்த காரியத்தை நீர் உமக்கு முன்பதாக வைத்து சந்தோஷமாக நீங்கள் பாடுகளை சகித்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கும் தேவையான கிருபையை தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பாடுகளின் மத்தியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவையான கிருபையை தாங்க ஆண்டவரே. அவர்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது என்பதும், அந்த திட்டம் முடியாமல் அவர்களுடைய வாழ்வும் ஊழியமும் முடிவது இல்லை என்பதையும் தேவனே நீர் அவர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தும். ஆவியானவரே, எங்களுக்கு ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.